அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லோருக்கும் அதிகமான மகிழ்ச்சியும் அதிகமான செல்வ செழிப்பும் கிடைக்கும்னு நம்புவோம். இன்னைக்கு 2026 ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கியிருக்க ஐடிசி கிட்டத்தட்ட 10% கீழே விழுந்திருக்கு. காட்ஃப்ரே கிட்டத்தட்ட 19% கீழே போயிருக்கு. சிகரெட்டுக்கான டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகமாக்கியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ப்ளூ டார்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸை கிட்டத்தட்ட 9% பாசிட்டிவாக இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது. அதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குது. அவங்களோட சர்வீஸ் காஸ்ட்டை அதிகமாக்கியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். ஐஆர்டிஏ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த லேட்டஸ்ட் குவார்ட்டரில். அதை பற்றியும் பார்ப்போம். டெபாசிட்ரி சர்வீஸில் இருக்கக்கூடிய சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கில் இருக்குது. அதில் ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து இன்வெஸ்டிங் டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். போன வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை அதிகமாக்குறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இதுவே கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஆனால் எல்லா டைம் அது நெகட்டிவாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதேமாதிரி ஒரு ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐ பை பண்ணுறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டரை அவங்களோட ஸ்டேக்கை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் ரீசன் போய் கண்டுபிடிக்கணும். ஏன் இவங்க செல் பண்ணுறாங்க? அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக செல் பண்ணுறாங்களா, இல்லை கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க செல் பண்ணுறாங்களா, இல்லை பல்காக அவங்க செல் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங்க்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை கம்மி பண்ணிவிட்டு அதில் இருந்து காசு எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட பிஸ்னஸில் முதலீடு பண்ணுவாங்க. இதான் சிம்பிளாக சொல்லணும். ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை கம்மி பண்ணும்போது அது எஃப்ஐடியை அதிகமாக்கினாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. அது நல்ல விஷயமா இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு எஃப்ஐஐ அண்ட் டிஐ பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போ எஃப்ஐஐ வாங்குறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எப்போ எஃப்ஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனியை வாங்கி வச்சிருக்கோம். அந்த கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு எஃப்ஐ பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண மாட்டாங்க, பல்காக அப்படியே செல் பண்ணிடுவாங்க. அதனால அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக கிராஷ் ஆகிடும். ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐடி பார்த்தீங்கன்னா பை பண்ணாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி அவங்க 2 பேருமே செல் பண்ணுறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக இருக்கும். ப்ரொமோட்டர், எஃப்ஐ, டிஐ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதுவே இவங்க 3 பேருமே செல் பண்ணுறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22லேருந்து ஒரு 25 புள்ளி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 26,152 புள்ளியில் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸில் எட்டர்னல் இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ, என்டிபிசி, விப்ரோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஐடிசி இருக்காங்க, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஃபைனான்ஸு, ஓஎன்ஜிசி, டாடா கன்சூமர் இருக்காங்க. பார்க்கலாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெகட்டிவ் போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ஃப்ளாட்டாக வந்தாங்க. இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சிகரெட் கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஷ் ஆகிருக்கு. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு நியூஸே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக்கை தான் அடி கீழே அடிச்சிட்டாங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்பி வாங்கினாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10% ஐடிசி கீழே போயிடுச்சு. அதே மாதிரி காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% கீழே போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு சிகரெட்டுக்கான எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக்கியிருக்காங்க. அதாவது டேக்ஸை அதிகமாக்கியிருக்காங்க. நேற்று சாயந்தரம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்துச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்டேட் வந்தனால இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயுமே இந்த ரெண்டோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட 40% பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதிகமாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 சிகரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸு அமௌண்ட் மட்டும் 53% இருக்குது ஒரு சிகரெட்டுக்கு. அதாவது ஒரு சிகரெட் நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 27 ரூபாய் 28 ரூபா பார்த்தீங்கன்னா டேக்ஸாக தான் போகுது. மீதி இருக்க அந்த 23 ரூபாய் தான் கம்பெனிக்கு போகுது.
இந்த மாதிரிலாம் டேக்ஸ் ஏன் அதிகமாக போடுறாங்கன்னா, இப்படி நம்ம டேக்ஸை அதிகமாக்கியாவது அந்த சிகரெட்டை கன்சப்ஷன், அதாவது சிகரெட்டு குடிக்கிறவங்கள கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு சிகரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2 வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக்க போகுது. என்னதான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகரெட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து டேக்ஸ் அதிகமாக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே, இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுது. அதனால கவர்மெண்ட்டுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகரெட் வாங்க தான் போகிறோம். அதாவது என்னதான் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அடிக்ஷன். அதனால டொபாக்கோ ப்ராடக்ட் ப்ளஸ் சிகரெட் வந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லாஸில் இருப்பாங்க. வேறு ஒரு ப்ராடக்டாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடுவோம். ஆனால் இது வந்து ஹியூமன் அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே இருக்குது. ராஜா காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சரக்கு எல்லாமே அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போவும். அதனால் ஹியூமன் அடிக்ஷன் அப்படிங்கிறது சடனாலாம் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போகும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் ₹365 வந்து ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 10% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதேமாதிரி காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% டவுன் ஆனிச்சு. ஏன் அப்படின்னா இது ரெண்டு தான் நம்ம டொமஸ்டிக்கில் வந்து அதிகமான மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்காங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் ஷேரும், அதே மாதிரி காட்ஃப்ரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அதனால தாங்க இந்த நியூஸ் வந்த உடனே இன்றைக்கி இந்த 2 ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஐடிசியை பற்றி பார்த்துடலாம். ஐடிசி கம்பெனி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து முதலீடு வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது சிகரெட்டில் இருந்தால் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் இருந்து எஃப்எம்சிஜிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4,59,000 கோடிக்கு மேலே இருக்குது. 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 472 இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ₹530 வரைக்குமே நம்ம போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ₹367 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 22 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 வந்து இருக்குது. புக் வேலை ₹56 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 3.88%. நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் ஈல்டு. ROC 36% இருக்குது. ROE வந்து பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. ROIC வந்து பார்த்தீங்கன்னா 63% இருக்குது. OP வந்து பார்த்தீங்கன்னா 33% வந்து இருக்குது. இந்த லாஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ ₹336 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.52 இருக்குது. கிட்டத்தட்ட பிஜி ரேஷியோ 2க்கு மேலே தான் வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 6.40 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது 0.01 இருக்குது. அதாவது கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. என் கடனே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட வெறும் 71% தான் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஏன் இந்த அளவு கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் வச்சு பார்த்துக்கலாம். சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 7% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது 8% இருக்குது. அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் 7%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 7% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி இங்கே நல்லாவே இருக்குது. ஆனால் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. மேபி இந்த சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத்தை இன்னமும் அதிகமாக்கினாங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் ₹2,295 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 14% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேப் 35,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. 52 வீக் ஹை அப்படிங்கிறது 3,947 இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 26 இருக்குது. புக் வேல்யூ 374 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.38% வந்து இருக்காங்க. ROCE 26% மேலே இருக்குது. ROE 19% மேலே இருக்குது. ROIC 47% மேலே இருக்குது. OPM அப்படிங்கிறது 21% மேலே வந்து இருக்குது. ஓவரால் இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 1219 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.78 வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ அப்படிங்கிறது 1க்கு கீழே வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.01 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 6 இருக்காங்க. இவங்க லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 595% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் இதுங்க. ஐடிசியை விட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 14%, ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது 24% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட வருஷம் 20% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 53% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 19% மேலே இருக்குது. இதில் வந்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது ஐடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது.
இருந்தாலும் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் டொபாக்கோ பிஸ்னஸில் இருக்காங்க. அதுவும் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்கும். இவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து செட் பண்ண முடியாது. கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ப்ரைஸ் வந்து செட் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். பார்ப்போங்க, எப்படி இருந்தாலும் போக போக டேக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் போகும். அடுத்தது IRDA கரண்ட் ப்ரைஸ் ₹139 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் செக்டாரில் இருக்காங்க. ரினியூவபிள் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த IRDA. இவங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிட்டு எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டாங்க. ரினியூவபிள் செக்டார் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. அதனால இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி ஃபினான்சியல் இயர் 2020க்கான Q3 அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44% இந்த குவார்ட்டரில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24,903 கோடி லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவங்களோட லோன் புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87,975 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 28% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்க கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து அதிகமாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அர்த்தம். அதனால் ஃபியூச்சரில் இவங்களுக்கான வட்டி அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதனால் இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 39,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 22 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 22 தான் இருக்குது. புக் வேல்யூ ₹46 இருக்காங்க. ROC 9%, ROE 18%, ROIC 9%, OPM 88%, ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ ₹101 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 0.58 தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 1க்கு கீழே வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 3.08 தான் இருக்காங்க. டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லிஸ்ட்டாக இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல. மேபி ஃபியூச்சரில் வந்து நிறைய டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PFC REC லிமிடெட் இவங்க ரெண்டுமே பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி தான். அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்க ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கனால இப்போதைக்கு இவங்க டிவிடெண்ட் கொடுக்காம இருந்தாலும் ஃபியூச்சரில் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் ₹492 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதாவது அதோட ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது. அதே மாதிரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் பி ரேஷியோ கீழே இருக்குது அப்படி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இவங்க வந்து பார்த்தோன்னா கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸில் இருக்கனால சம்மர் சீசன் வரும்போது தான் அதாவது வெயில் காலம் வரும்போது தான் இவங்களோட சேல்ஸ் அதிகமாகும். அதனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதிகமாகும் அப்போ நம்ம சொல்லியிருந்தாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து அப்படியும் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நான் ஒரு நல்ல ரேஞ்சில் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து எப்பயுமே வந்து பார்க்கணும். நான் இந்த ஸ்டாக் மட்டும் சொல்ல, எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு நல்ல ஒரு வேல்யூஷனில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிக்க வேண்டாம். நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். அது இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டாக் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கரெக்டாக அந்த 500 பக்கத்தில் வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ₹450 போய்கிட்டு இருக்குது. இதிலே தான் இது இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 மாதமாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாங்க, இதெல்லாம் பிரேக் பண்ணி கண்டிப்பாக வந்து மேலே போகும். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். அடுத்தது ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறப்பே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 421 கோடிக்கான அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 65 லட்சமாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 9-12%. அப்படின்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு ₹100 கொரியர் சார்ஜஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹109 ₹112 வந்து மாற்ற போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி இவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கான லாபம் வந்து அதிகமாக்க போகுது. இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு இவங்களோட கொரியர் வந்து எடுத்துக்கு வருவாங்க. அதனால் ஃப்ளைட்டோட காஸ்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்போ நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. கொரியர் சர்வீஸில் இந்த கம்பெனி பார்த்தா நல்ல சூப்பரான கம்பெனி தான். அடுத்தது சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரி சர்வீஸில் இருக்காங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 கம்பெனி தான் ரொம்ப மெயினான கம்பெனி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CDSL, இது வந்து பார்த்தீங்கன்னா BSEயோடது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா NSDL. NSDL வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே டெபாசிட்ரி சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் CDSL வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் டெபாசிட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளுங்க. டெபாசிட் சர்வீஸ்னால் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி, பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ் என்ன வாங்கினாலும் சரி, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் சர்வீஸு. எந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட க்ரோத்தும் வந்து இருக்கும். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் வளர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. சிடிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ஸ்டாக்ஸோட டெபாசிட்ரி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் குரோ யூஸ் பண்ணலாம், இல்லை ஜீரோ யூஸ் பண்ணலாம், ஏஞ்சல் ஒன், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சிடிஎஸ்எல்ல தான் டெபாசிட் சர்வீஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சிடிஎஸ்எலுக்கு தான் போகும். அப்போனா உங்கள் புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 1440 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லிஸ்டான இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு வந்து லாபம் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப்பு 30,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 63 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 54 இருக்குது. புக் வேல்யூ 83 ரூபாயில் வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.87% வந்து இருக்குது. ROC 42%, ROE 32%, ROIC 117% மேலே இருக்குது. OPM 53% இருக்குது. ஓவரில் அந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா 774 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 3.32 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 17 இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. என்ன பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே போயிருச்சு. அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதாவது கொஞ்சம் அதிகமான வேல்யூஸ் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் 89 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 50 கோடியாகவும் இருந்திருக்கு. அதுவே இப்போ மார்ச் 2025 சேல்ஸ் 1082 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 526 கோடியாக வந்து இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 37%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 38% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 40% வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 40% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இதில் வந்து பாருங்கள் சேல்ஸ் growth லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 4% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிருக்கு 11%. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடி வாங்கியிருக்கு 20%. இதனால தாங்க ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாகுதுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட 15% இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 11.52% வந்து இருக்குது. டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.18% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 59.28% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாகவே இருக்கும். ஏன்னா எஃப்ஐஐ டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. மேபி இதுக்கு பதிலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீட்டைல் பீப்புள்கிட்ட இருந்து எஃப்ஐடியை வந்து கொஞ்சம் அதிகமானாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1440 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட ஹையில்னால லோ ப்ரைஸ்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சமாக கீழேயும் போய்கிட்டு இருக்காங்க. இது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா 75 வரைக்கும் போயிருக்கு. கம்மி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பிஇ ரேஷியோ வரைக்கும் வந்திருக்கு. இப்போதைக்கு இதோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 64 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. மேபி இந்த பிஇ ரேஷியோ வந்து ஆவரேஜ் பிஇ ரேஷியோ கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 பிஇ ரேஷியோ இல்லை 40 பக்கத்தில் வந்தால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இப்போதைக்கு எஃப்ஐஐ டிஐ வந்து வித்துட்டு இருக்காங்க. ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது 3க்கும் பதிலாக எஃப்ஐஐ டிஐ வந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா எப்போ வேணுமாலும் ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி வந்து வாங்கலாம். ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். பார்க்கலாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.